அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 15ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரதமர் அமெரிக்கா பயணம் போயிருக்காங்க. அங்கே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இந்த நிலைமையில் இதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இரு தலைவர்களும் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம், கல்வி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த துறைகள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம், கல்வி அப்படிங்கிற துறையிலலாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எரிசக்தி பற்றி இதுக்கு முன்னாடி எரிசக்தி துறை பற்றி, அதாவது இந்தியாவில் இருக்கிற எரிசக்தி துறையத்தையும் தமிழ்நாடு சம்மந்தமாகவும் எரிசக்தி துறை சார்ந்தும் கேள்விகள் வந்திருக்கு. செயற்கை நுண்ணறிவு இப்போ வளர்ந்துருக்கு வர்ற தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் விண்வெளி நமக்கு எப்பயுமே எவர்கிரீன் கொஸ்டினாகவே இருக்குது. ஸோ இந்தந்த துறைகளெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக அமெரிக்காவோட அதிநவீன F-35 அப்படிங்கிற ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அமெரிக்க அதிபர் தெரிவிச்சிருக்காரு. இது போக பாருங்கள், பிரதமர் கூறும்போது வரும் 2047க்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க நாங்கள் உறுதியேற்றுள்ளோம். 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை $500 பில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் கொடுத்துருக்க இந்த 2 வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்க. 2047 அப்படிங்கிறது வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க நாங்கள் உறுதியேற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வளர்ச்சி அடைந்த இந்தியா இலக்காக கொண்டு செயல்படுறது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 2047 அப்படிங்கிறத இலக்காக கொண்டு இந்திய அரசு செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று 2030, இதுக்கு முந்தைய பேப்பர்கள்லேயே நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2030ங்கிறது நிறைய ஸ்கீம்ஸ்க்கோ சரி ஷார்ட் டைம் இலக்காக வச்சு இதை செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2030 அப்படிங்கிறதும் இந்திய அரசோட ஒரு இலக்கு வருடமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி கொஸ்டின்ஸில் சில கேள்விகள் கேட்டு ஆப்ஷன்ஸில் இந்த 2030 இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட நிறைய இடங்கள்ல இந்த 2030 வர்றதுனால அது மோஸ்ட் ஆஃப் த பாசிபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 வருடத்தையும் பார்த்துக்கோங்க. 2047ங்கிறது நம்ம 1947 சுதந்திரம் பெற்று 100வது ஆண்டை 2047 வச்சுருக்காங்க. 2030ங்கிறது ஷார்ட் டைம் கோலாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஸ்கூல் புக்லேயே ஒரு டேட்டா இருக்குது. சயின்ஸில் இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து உருவாக்கிய திட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து உருவாக்கிய திட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஸ்ரோவும் மற்றும் நாசாவும் இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் விரைவில் இந்திய ஏவுகணை மூலம் விண்ணில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் திட்டம். இதில் பாருங்கள், இந்தியாவோட ஏவுகணை மூலமாக தான் விண்ணில் செலுத்தப்படுது. ஆமாம், இந்தியாவில் இருந்து தான் அது விண்ணில் செலுத்தப்பட இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது நமக்கு எப்படி கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து உருவாக்கிய செயற்கைக்கோளின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போது நிசார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குவாட் நாடுகள் கூட்டமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த குவாட் நாடுங்கிறது எதுக்காக முதல்ல உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுனாமி பூகம்பம் அதை முன்னிட்டு பாதுகாப்பு கருதி இந்த 4 நாடுகளும் சேர்ந்து உருவாக்குனதான் இந்த குவாட் அமைப்பு. இது எந்த வருடம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 உருவாக்கியிருக்காங்க. இந்த கூட்டமைப்பில் 4 நாடுகள் இருக்குது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட கூட்டமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த செய்தி மூலம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், I2U2 அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு இருக்குது. இதில் 4 நாடுகள் இருக்குது. ஐங்கிற பேரில் இஸ்ரேலும் இந்தியாவும் இருக்குது. I2 அப்படிங்கிறதுல 2 ஐயை தான் I2ன்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் இந்தியாவும் இஸ்ரேலும் I2வா. U2 அப்படிங்கிறதுல USA UAE அப்படிங்கிற பேரில் U2 அப்படிங்கிற கூட்டமைப்பு இருக்குது. அப்போ I2U2 இதில் இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I2U2 கூட்டமைப்பில் கீழ்காண்பவற்றில் இல்லாத நாடுகள் அப்படின்னு சொல்லி இந்த 4 நாடுகளில் ஒன்றை மட்டும் மாற்றி கொடுத்துட்டு உங்களுக்கு ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ I2U2 அப்படின்னா இந்தியா, இஸ்ரேல், USA UAE அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இந்த செய்தியில் இருக்குது. அடுத்ததாக கடைசி அவனுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, பாதுகாப்பு அதே தான் எந்தெந்த துறையை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கடைசி அவனு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம் தொடர்பாக அமெரிக்கா, இந்தியா இடையே பல்வேறு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின.
2007 ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க, இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ 2007 போட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து, அதாவது அணுசக்தி ஒப்பந்தம் வந்து முழுமை பெறாமல் இருந்திருக்கு. இந்த நிலைமையில இதை முழுமை பெற வைப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த F-35 ரக விமானத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானங்கள் 36 இந்தியாவுக்கு விற்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரமாக அறிவித்திருக்காரு. இதோட ஸ்பெஷல் பாருங்கள், தாய்லாந்து, துருக்கி உள்ளிட்ட நாடுகள் F-35 ரக விமானங்களை வாங்க அமெரிக்காவிடம் விருப்பம் தெரிவித்தன. ஆனால் இந்த நாடுகளுக்கு F-35 விமானங்களை வழங்கினால் அந்த விமானத்தின் வடிவமைப்புக்கு சீனா கைமாறக்கூடும் என்பதால் அமெரிக்கா திட்டவட்டமாக அந்த மறுத்தாங்க. அதாவது மற்ற நாடுகள் விருப்பம் தெரிவித்த நிலைமையில் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த மாதிரி மறைமுகமாக போட்டிருக்காங்க. ஸோ F-35 அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரஃபேல் ரக விமானங்கள் வச்சுருக்கோம். அது வந்து நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து டசால்ட் நிறுவனத்திலிருந்து வாங்கியிருக்கோம். அது போக அதிகமான ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யாக்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். இந்த நிலைமையில் இந்த F-35 அப்படிங்கிறது அமெரிக்காட்டிருந்து இது வாங்குறது ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா இஸ்ரோவும் சரி, DRDOவும் சரி ஒரு முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டின்ஸாகவே இருக்குது. அந்த நிலைமையில் இதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ. அடுத்து புதுநகர் திட்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்னை சிட்டிக்கு அருகாமையில். இதில் நமக்கு என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுநகர் திட்டம் அப்படிங்கிறது நெரிசலை குறைக்கவும் போக்குவரத்து இணைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் வளர்ச்சிக்கு வித்திடவும் இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. இது பாருங்கள், இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மக்கள் தொகையில் 48% பேர் வந்து நகரங்களில் வசிக்கும் நிலையில் நகரங்களை மையப்படுத்தி தீட்டப்படும் திட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் 48% பேர் சிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அதை சார்ந்த திட்டங்கள் வந்து தீட்டப்பட வேண்டியது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் தான் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி என்ற தரம் உயர்த்தும் அறிவிப்புகள் அரசால் வெளியிடப்படும். இந்த நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மக்கள் தொகை, இன்னொன்று வருவாய் அடிப்படையில் இது பண்ணுவாங்க. ஆனால் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் தான் அது வந்து பிரிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ முன்னாடி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரிச்சிருப்பாங்க. இந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நகராட்சிகள், பேரூராட்சிகளாகவும் மாநகராட்சிகளாகவும் மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு நியூஸு, ஒருங்கிணைந்த பணிகளோட தொழில்நுட்ப பணிகள் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் போடும்போது 651 பணியிடங்கள் தான் கொடுத்துருந்துருக்காங்க. அது தற்போதைக்கு பார்த்திங்கன்னா 1235 அப்படியே டபுளாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் போடும்போது 651 காலி பணியிடங்கள் கொடுத்த நிலைமையில் 1235 அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இணையம் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆயுதப்படை தீர்ப்பாய சட்டம் நாடாளுமன்றத்தில் 2007 நிறைவேற்றப்பட்டதன் விளைவாக ஆயுதப்படை தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆயுதப்படைக்குன்னு ஒரு தீர்ப்பாயம் உருவாக்கியிருக்காங்க. அது ஒரு சட்டம் போட்டு உருவாக்கியிருக்காங்க. அந்த சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ ஆயுதப்படை தீர்ப்பாய சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது அப்படின்னா 2007 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நோக்கம் என்னென்னு பாருங்கள், இராணுவ சட்டம், கடற்படை சட்டம், விமானப்படை சட்டம் ஆகியவற்றுக்கு உட்பட்டு நியமனங்கள், சேர்க்கை மற்றும் சேவை தொடர்பான தகராறுகள், புகார்களை விசாரிக்க இந்த தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் உண்டு. அதாவது இராணுவம் சார்ந்த நியமனங்கள், சேர்க்கை மற்றும் சேவை தொடர்பான தகராறு, புகார்களை விசாரிக்க இந்த தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் உண்டு. இந்த தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது 2007 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, மோடி தலைமையிலான NDA அரசு பதவியேற்று 60 நாள் நிறைவை ஒட்டி MyGov, மை கவர்மெண்ட் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் MyGov என்ற இணையதளம் தொடங்கப்பட்டது. அரசு நிர்வாகத்தில் பொதுமக்கள் பங்கு கொள்ளவும் நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கவும் இதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேசிய தகவலியல் மையத்தின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தான் இந்த இணையதளத்தை நிர்வகிக்கிறது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மை கவர்மெண்ட்டோட இணையதளத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு நிர்வாகத்தில் பொதுமக்கள் பங்கு கொள்ளவும் நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கவும் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
60 நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்திருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பதவியேற்று 60 நாள்லேயே இருக்கலாம். ஸோ அதை வச்சு அந்த இயரை வந்து கெஸ் பண்ணி போட்டுடலாம். அரசு நிர்வாகத்தில் பொதுமக்கள் பங்கு கொள்ளவும் நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கவும் இந்த இணையதளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், மதுரை அமர்வு, அதாவது உயர்நீதிமன்றத்தோட மதுரை அமர்வை பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மதுரை அமர்வு உயர்நீதிமன்றம் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 தொடங்கியிருப்பாங்க. அது டேட்டா கூட ஸ்கூல் புக்கில் நீதித்துறை சார்ந்து இருக்கும். இந்த நிலைமையில் இதோட 20 ஆண்டு நிறைவை ஒட்டி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மதுரை அமர்வோட நீதிபதிகள் எல்லாமே உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்திலாம் பதவியேற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை அமர்விலேயே முதல் முறையாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மணிப்பூரை பற்றி இன்றைக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்கே 2 பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அந்த குகி அப்புறம் மைத்தேயி அப்படிங்கிற 2 அமைப்பு இருக்காங்க. இவங்க எப்பத்திலேருந்து இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 கடைசியாக இருந்த முதல்வரோட பேர் பார்த்தீங்கன்னா பிரேம் சிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2 பழங்குடியினருக்கு இடையில தான் சண்டை நடந்ததுனால அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிட்டுன்னு சொல்லி முதல்வர் வந்து ரிசைன் பண்ணதுனால அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான், இருந்தாலும் அந்த F-35 விமானத்தோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுத்தாக பார்க்கும்போது சில விஷயங்கள் மறந்துடும். ஆனால் அதை நீங்கள் பிக்சரை பார்க்கும்போது விஷுவல் மெமரியாக அது வந்து சேவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அந்த F-35 போர் விமானம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அமெரிக்காவிலேருந்து இந்தியா வாங்க இருக்காங்க, 36 விமானங்களை வாங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து செர்னோபில் அணு உலை சம்பவம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி கேட்டிருப்பாங்க. போலீஸ் எக்ஸாம் அப்புறம் எஸ்ஐ எக்ஸாம்லலாம் இதை பற்றி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அந்த உக்ரைன் ரஷ்யா சண்டையில் அந்த உக்ரைனோட தலைநகரை கேட்டிருந்தாங்க, அப்புறம் அதிபர்களை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த செர்னோபில் சம்பவம் வந்து அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கொஸ்டின் தான். என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்த உக்ரைனின் செர்னோபில் பகுதியில் கடந்த 1977 அந்த அணுமின் நிலையம் தொடங்கப்பட்டிருக்கு. இதோட சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா 1986. அது தொடங்கி ஒரு 10 வருஷம் கழித்து அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதில் வந்து 30 பேர் உயிரிழந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் 4000 பேர் வரைக்கும் அதில் இறந்துருக்காங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய அணு உலை சம்பவமாக கருதப்படுது. இந்த நிலைமையில் இப்போ இந்த சோவியத் உடைந்த வருஷத்தையும் கொடுத்துருக்காங்க. அதாவது உக்ரைன் வந்து இப்போ தான் தனியாக இருக்குது, ஆனால் அது சோவியத்தோடு இருந்து எப்போ பிரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1991 அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க. இந்த 1991 இந்தியாவுக்கு முக்கியமானது. என்ன அப்படின்னா இந்தியாவில் அப்போ தான் இந்த எல்பிஜிங்கிற கான்செப்ட் வந்திருக்கும். தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலக மயமாக்கல் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதே வருடம் தான் சோவியத் யூனியன்லேருந்து உக்ரைன் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.